வந்து பேசாம ஒழுங்கா ஓட்டு சொல்லிட்டோம். வண்டி ஒரு அடி கூட நகர மாட்டேங்க. எப்படி அந்த போற வேலையே வேணாம். வண்டியை முதல்ல இறக்கி விடு. ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. ஒரு இடம் வேணாமா? கொன்றுவான் பண்ணிட்டான். யூடியூப் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து செல்வம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய நண்பரை வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் வந்து சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராராம். அதாவது அவர் வந்து திண்டிவனம் சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராராம். இங்கே நம்ம போரூர் டோல்ல தான் அவர் பிக்கப் பண்ண போறோம். இப்போ பிக்கப் பண்ணும்போது ஒரு பிராங்க் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பிளான் பண்ணி தான் இன்னைக்கு வந்துருமா. பக்காவா பண்ணிடலாமா? சூப்பரா பண்ணிடலான்ட்டாப்ல. ஆளை பார்த்தா தெரிஞ்ச யாருன்னா விழுப்புரத்துல எங்க கொண்டை மழுதரட்டி கொண்டைங்க எல்லாம் நம்ம ஆளுதான். மழுதரட்டி கொண்டைங்கள இருந்து நம்ம தம்பி வந்து ஸோ வந்து இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கண்டென்ட் தான் பண்ண போறோம். அதாவது அவர் நண்பரை வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு வர்ற வழியில ஒரு வேற லெவல்ல வச்சு செய்ய போறோம். ஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி வந்திருக்குங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வேற லெவல் ஃபன் பண்ண போறோம். போயிடலாமா? வந்துட்டார் அவரு. ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. தம்பி நம்ம சொன்னாரு. வந்துட்டீங்களாண்ணா? ஆமாப்பா, இப்பதான் நம்ம டோல்கேட் பகுதியில் நிக்கிறேன். டோல்கேட் நிக்கிறீங்களா? ஆமாப்பா, டோல்கேட் அண்ணா அங்கதான் வந்துடுறேன். கரெக்டா எங்க நிக்கிறீங்க? கரெக்டா அந்த கருப்பட்டி காப்பின்னு ஒரு கடை இருக்கு. வந்துருங்க. நான் அங்கதான் நிக்கிறேன். நானு இது என்ன கலர் ஷர்ட்னா போட்டுறீங்க? ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், போட்ட லக்கேஜ் ஏதாவது வச்சிருக்கீங்களாண்ணா? லக்கேஜ் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் வந்துருக்குது. ஒரு சின்ன ஒரு டிராவல் பேக் ஒன்று வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அண்ணா அந்த காஃபி கேட்டுட்டே வெயிட் பண்ணி வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா வந்துருமா? ஓகே ஓகே ஓகே. செல்வாங்க போலாமா? சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல வாங்க. டைம் ஆகுது. டீ ஒண்ணு சாப்பிடும். ஒன்னே ஒண்ணு டீ சாப்பிடு. இல்ல நான் பரவாயில்ல சாப்பிட்டு போய் நான் வரேன். பரவாயில்ல தம்பி. ஒரு டீ வேணும். காஃபி. ஓகே ஓகே. பரவாயில்ல சாப்பிட்டு போலாம். அண்ணா சொன்னாப்புல நம்ம சென்னை புதுசா. ஆமா, எனக்கு யாரும் தெரியாது. அவரு செல்வன் நம்பர் சொன்னாரு புதுசு நல்லா வர முடியல கூட்டு வந்துரு. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். அவ்வளவு எங்க ரொம்ப நேரம் ஆயிடுமோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல நான் முன்னாடியே வந்துட்டேன். அப்படிங்களா? வெயிட் பண்ணுறேன். வண்டி அங்க நிறுத்திக்கலாம். அங்கிருந்து என்ன கரெக்டா இங்க வந்து பார்த்தோம். சரி, கருப்பட்டி காப்பி, அது நம்ம ஊரு காப்பி வேற. சரி, சாப்பிட்டா நல்லா இருக்குங்கன்னு. ஆமாம், தெரியும் பக்கத்துல. சரி தடுக்கிறேன். ஆமா, மேல்மாவிலைங்கன்னு ஒரு சூப்பரா நம்பர் வாங்க தம்பி. ஃப்ரீயா இருக்குன்னு வாங்க. நல்லா இருக்கும். இவரெல்லாம் கூட்டிக்காம ஏறி தொல்லாம் நிறைய இருக்கு. அருமையா இருக்கும் அந்த பேர். சரி, இப்பதான் வந்தேன். சரி, நண்பனை பார்க்கணுன்றதுனால வந்தேன். சரி, அவனுக்கு ஏதோ வேலையா அவன் போன் நம்பர் உங்க நம்பர் அனுப்பிச்சாரு. சரி பரவாயில்ல, அனுப்பிச்சுட்டு நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. நான் வந்துட்டேன். நானு வந்துட்டேன். டோல்கேட் வந்து இறங்கிட்டேன். போரூரா டோல்கேட் கரெக்டா வந்து இறங்கிட்டேன். தம்பியும் வந்துட்டாரு. பரவாயில்ல, அவர் எனக்கு மாதிரி நல்ல தம்பி அவரு. அண்ணா
சரி அதாவது கொடுக்கட்டுமா? ஹலோண்ணா. வந்துட்டாங்கண்ணா. நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேண்ணா. A few moments later. ஹலோ மேடம். பணம் தம்பி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நம்ம ஊர்ல வந்து விவசாயம் தான். அப்பா அம்மாக்கெல்லாம் விவசாயம், அதை மெயின்டைன் பண்றோம். உங்களுக்கு உங்களை பார்த்தா விவசாயம் பாக்குறாங்க தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து பேங்க் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. ரியல் எஸ்டேட் பண்ற ஆள் மாதிரி அப்படிங்களா? கெட்டப்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்ம சென்னைக்கு வரோம் இல்ல, புதுசா வரோம், சரி, அதனால ஒரு கெட்டப்பா வரல இல்லையா, அதனால இப்படி வரோம். பசங்களா இருக்காங்களா? பசங்க தான் தம்பி, ரெண்டு பேரு, ரெண்டு பசங்க, சின்ன பசங்க தான், ரெண்டு பசங்க. செல்வா சொன்னாரு. அப்படிங்களா? சொன்னாரு, ரொம்ப ஃப்ரெண்டுப்பா. ஊர்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் செய்யாத அட்டகாசம் கிடையாது, ஜாலியா இருக்கும், சந்தோஷமா. அவரு ஆனா சென்னை, நீங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாப்பா, நான் கொஞ்ச நாள் நீங்க ஊர்லயே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமா ஆமா, ஊர்லதான் எல்லாமே விவசாயம் இருந்து, அப்பாவுக்கு நம்ம தாத்தாக்கெல்லாம் பெரிய ஏக்கரா வச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு நம்ம டைம் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ல வந்து பாருங்க, கழுத்து வலிக்குது. இல்ல பரவாயில்ல, போங்க. நல்லா மட்டும் என் ஃப்ரெண்ட்ல வந்து யாரும் யாருமே பழகிட்டோம். சரி, திரும்பி பேசுவோம். கழுத்து வலிக்குது. ஓகே ஓகே ஓகே. கழுத்து வலிக்குது, கால் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு இது இதான் அப்படிங்களா? ஃப்ரீயா இருக்கும். ஓகே, சீட் பெல்ட் போடுங்க. சீட் போடணும் இல்லையா? சென்னையில எங்க டிராபிக் ரொம்ப ஹெவின்னு. நம்ம பிரேக் செல்ல வந்து டமால்னு குத்துவானுங்க. அது சீட் பெல்ட் போறது ரொம்ப ஃபர்ஸ்ட். காலை பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கல் சாப்பிட்டு ஒரு மாதிரி வெள்ளை எடுப்பு ஐடியா. ஐடியா உங்களுக்கு துபாய் எல்லாம் போறாங்க, அதெல்லாம் துபாய் செட்டா இருக்கிற வேலையை கரெக்டா இருக்கும். பொங்கல் காலைல பொங்கலை சாப்பிடுங்க தம்பி, காலத்துல பொங்கலை சாப்பிட்டேன். ஓகே தானம்மா? அதான் வைக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வண்டிலாம் நல்லதான் ஒரு பயப்படாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தா ஓரங்கட்டு மூச்சு கழுவிக்கலாம். இல்ல பிரச்சனை இல்லை. நாளைக்கு குளிச்சுதான் வந்தேன். லைட்டா இந்த பொங்கலை சாப்பிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா ஓரம் நிறுத்தி ஒரு டீயை சாப்பிடுவோம். இல்ல கஷ்டமா தான் சொல்லுங்க. தம்பி ஓரம் நிறுத்துப்பா, வண்டியை ஓரம் நிறுத்துப்பா. ஏன்பா இப்படி தூங்கி விடு. தண்ணி இருக்கா? இருக்கா? குடிப்பா. நைட்டு சரியா தூக்கலாம். வேலை இருந்ததா? காலையில பொங்கலை சாப்பிட்டேன். பயப்படாதீங்க, வண்டியில நல்லதான் ஓட்டும். போனா அதுக்குள்ள மறுபடியும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் ஓரம் கட்டி நிறுத்துரு. நான் வேணா ஆட்டோல போயிட்டு வரேன். இல்ல பிரச்சனை இல்லை, போயிட வேணாங்க. அது தூக்கத்துல ட்ரை பண்ணும்போது தூங்குறது பார்த்துப்பா. போயிடலாம். காலைல இருந்துச்சு பொங்கல் சாப்பிட மாட்டேன் எப்பயுமே. தம்பி தூக்கம் வருதுன்னா ஓரம் கட்டி நிறுத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல போயிடலாம், டைம் வேற ஆயிட்டு இருக்கு. போயிடலாம். இல்லப்பா, நீ ஒன்னால முடியலன்னா சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா ஓரம் கட்டி தம்பி. நான் சொல்றேன், ஓரம் கட்டி முகத்தை கழுவு. ஏன்னா உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஓரங்கட்டு
இல்ல பரவாயில்லண்ணா. இல்லப்பா இல்லப்பா, நீ ஓரங்கட்டு ஓகேவா இருக்குண்ணா. இல்ல பரவாயில்ல, நீ கொட்டாய் விட்டுட்டே வர, அது ரொம்ப எனக்கு பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. ஓரங்கட்டு இப்படி ஓரங்கட்டு. ஆமா, நித்து கொஞ்சம் முகத்தை கழுவிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். வரேன். அது தண்ணி அப்படி தெரியல. போதுமா? சரி ஓகே. ஏமா தூக்கம் வந்தனா எதுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லண்ணா, திடீர்னு அண்ணன் போன் பண்ணிட்டாரு. சரி எப்படி பிக்கப், அவர் வேலை சொல்லிட்டாரு. சரி பிக்கப் பண்ணாம நல்லா இருக்கு, சென்னைக்கு போக சொல்ல சொன்னாரா. அது முக்கியம் இல்லை, உன்னுடைய ஹெல்த்தை பாரு ஃபர்ஸ்ட். அதுதானே வண்டி ஓட்ட முடியும். ஏய் தம்பி, சொல்லிட்டே இருக்கேன், என்ன பண்ற நீ? ஓட்ட முடிஞ்சா ஓட்டி ஓரங்கட்டு. என்னது சாரி? நானும் கிளி புலிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேங்கிறேன். சும்மா சாரி என்ன சாரி? பார்த்து ஓட்டு, இல்லாட்டி நீ நிறுத்து, நான் இறங்கி போறேன். நான் வண்டியில போறேன். சும்மா எவ்வளவு தகுந்த உனக்கு சொல்லுறது உனக்கு என்ன கரகா? இந்த வண்டியில ஏற நம்பர், அதுதான் என்னுடைய கரகமே. தம்பி, வண்டி உன்னால ஓட்ட முடியும்னா ஓட்டு, இல்லாட்டி இறங்கிட்டு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப கோவம் வருது, எனக்கு கடுப்பேத்தாத. ஏன்னா நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். உனக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதா? அப்புறம் இப்படி ஓட்டின்னு இருக்கிற? தூக்கம்னா இறங்கி மூஞ்ச கழுவுன, அதுக்கு மேலயா? போயிடலாண்ணா. தூக்கம் வருது, தூங்கி விழுறேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமாகுது. எப்படி ஓட்டுன்னு போவேன் நீ? ஓட்ட முடியுமா முடியாதா? ஒழுங்கா ஓட்டு, அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன் உனக்கு. ஒழுங்கா ஓட்டு, டென்ஷன் பண்ணாத. ஹலோ சொல்லுவோம். என்ன நினைச்சேன், அவன் தூங்கி விழுறான்டா. அவன் எப்ப நான் பைபாஸ்ல வந்துட்டு இருக்கேன்டா. ஏதாவது சொல்ல, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? நான் உங்ககிட்ட பேசிருக்கும் போது முட்டான்டா வண்டிய. இதுல வர அவன் நான் மூஞ்சுக்கு வர கழுவிட்டு உட்கார வச்சேன். போதண்டா, வரேன். ஏய், வண்டியை நீ ஒழுங்கா ஓட்ட மாட்டியா? போயிடலாம், தூக்கம் வருது. இப்ப ஒழுங்கா ஓட்ட சொல்லிட்டேன். ஓபன் பண்ணு, வண்டி ஓபன் பண்ணு. ஒன்னே வேணாம், ஒரு அடி கூட நகர மாட்டேங்க. ஓபன் பண்ணு. அந்த போற வேலையே வேணாம், வண்டியை முதல்ல இறக்கி விடு. ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணு. போயிடலாம் உன் கூட ஒரு இடம் வர மாட்டேன். அண்ணா 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 ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா போயிடலாமா? அங்கெல்லாம் வச்சிருவோம். செல்வம், அவன உனக்குதான் இருக்குது. என்ன ஆரம்பிச்சிருக்க? அவனை கொன்றுவான் போலிருக்கான். ஒரு நிமிஷம். யூடியூப் சேனல் சார், நான் யூடியூப் சேனல் ஒரு செல்வம் பண்ண சொல்லக்கூடாது சார். என்ன சேனல்? யூடியூப் சேனல்.
சார் தப்பானுக்கு நீ உட்காரு சொல்லிட்டாரா சாரி மேம் தப்பானுக்கு பதிலே சொல்ல வேணாம் இதெல்லாம் தெரியாம நான் வர அப்படியா தூக்கதெல்லாம் இல்ல ஒரு அண்ணன் மாரி ஊர்ல இருந்து வரீங்க பிராங்க் ஒண்ணு பண்ண அவரு சேர்ந்தா பண்றீங்களா இல்ல இல்ல அவர் வந்து எங்க சப்ஸ்கிரைபர் நான் எங்க வீடியோஸ்ல பாப்பாரு அவரு கான்டாக்ட் பண்ணாருங்களா இது தம்பி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாப்புல பிராங்க் ஒண்ணு பண்ண வீடியோ நிறைய பாத்து அப்படின்னாரு சதா வச்சு ஒரு ஃபன் பண்ணலாம் தப்பா இருந்துச்சு வாங்க பத்திரமா விட்டுறேன் சரி தூக்கம் வரல சும்மா நடிச்சேன் நான் பயந்துட்டேம்மா நானு இன்னும் இந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஆனது இல்ல அதுதான் சரி சரி எப்பலாம் சரி க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆமாப்பா சின்ன வயசுல இருந்து சரி அதான் எனக்கு சொன்னாப்புல ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வராப்புல செய்யுங்க அதுக்கு இப்படி நல்லா வச்சு செய்யுங்கப்பா சரிங்க சரிம்மா எல்லாமே ஒரு ஃபன் தான்